ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா மடியில வச்சிருந்த குங்குமத்தை, உனக்காக நான் எடுத்துட்டு வந்த இந்த வெற்றி குங்குமத்தை தொட்டு விட்டாய்தானே. இனிமே நீ ஜெயிக்க போறதையும் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு முன்னுக்கு வரப்போறதையும் யாரும் தடுக்க முடியாது. யார் உனக்கு நல்லது நடக்க இடையூறாக இருந்தாலும், தடுப்பதற்கு உன்னை நோக்கி வந்தாலும், நான் நினைச்சதை இன்று இரவுக்குள்ளாக நடத்தியே தீருவேன். உனக்கான வாழ்க்கை உயர்வதற்கு இப்போது உனக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் என் செல்லமே. என் மடியில் இருக்கக்கூடிய இந்த குங்குமம் தான் உன் தோல்விகளை சிதைத்து உனக்கான வெற்றியை தரப்போது. நீ கதறி அழுகிறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் 1000 காரணங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சே மறைச்சிடுற. ஏன்னா அந்த அளவுக்கு நீ பக்குவப்பட்டுட்ட. எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதை உன் நன்மைக்கேன்னு நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாகவும் நீ மாறி வருகிற. அதுவே எனக்கு சந்தோஷம்தான் என் செல்லமே. கீழே விழுந்துட்டோமே நினைச்சு கவலைப்படக்கூடாது. தோத்து போனாலும் கூட வருத்தப்படக்கூடாது. ஆனா யார் முன்னாடி விழுந்துடக்கூடாதுங்கிறதுல நீ உறுதியாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தலைமீண்டு தன்மானத்தோடு வெற்றிகரமான கௌரவமான வாழ்க்கையை வாழணுன்றத உறுதியாக விடாப்பிடியாக வச்சுக்கோ என் செல்லமே. எந்த ஏமாற்றமும் உன்னை ஏமாத்த முடியாது. ஆனா நீ தான் உன்னை ஏமாத்திக்கிற. உனக்கா ஒரு எதிர்பார்ப்பு வருது, அப்புறம் அது நடக்காம போகும்போது ஐயோ நான் ஏமாந்துட்டேன், வராகியம்மா என்னை ஏமாத்திட்டீங்க, நான் கேட்ட வேண்டுதலையும் பிரார்த்தனையும் எப்போ எனக்கு நடத்தி கொடுப்பீங்க, என் காலம் முடிஞ்ச பிறகா என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற போறீங்க, நான் நினைச்சது நடக்கவே நடக்காதா, தினமும் அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்றீங்க, அதிசயமும் அற்புதமும் நிகழும்னு சொல்றீங்க, ஆனா எதுவுமே நடக்கலையேன்னு நீ என்னையே சந்தேகப்படுற பாத்தியா? எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு இருக்கணுமோ அந்த அளவுக்கு முழு உறுதியோடும் நம்பிக்கையோடு இருந்தா மட்டும்தான் உனக்காக நான் சொல்ற விஷயங்கள் நடக்கும். அதில் சிறிதளவு சந்தேகம் வந்தாலும் உனக்கு இன்னும் பிரச்சனைகள் தான் வரும். என் மேல நீ முழு நம்பிக்கை வச்சினா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நல்லது நடக்கும் நம்பிக்கையோட எதிர்பார்த்தினா உனக்கு நீண்ட ஆயுள கொடுத்து நான் கொடுக்க போற நல்ல விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன். நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் வாழ்வில் நல்ல வழிகள் நிச்சயமாக தோன்றும். உனக்கான நல்ல யோசனைகளையும் நான் உருவாக்கி நீ சாதனை படைக்கிறதுக்கும் நான் வழிகாட்டுவேன் என் செல்லமே. உன்னை ஏளனமா நினைச்சு யாராவது உன்கிட்ட அதிகாரத்தோட நடத்தும் போது நீ அவங்க அதிகாரத்துக்கு அடிபணிஞ்சு போகாம நீயும் தலை நிமிர்ந்து திமிராக உன் வாழ்க்கையை வாழலாம். ஏன்னா பணிவா உன்கிட்ட பேசுறவங்களுக்கு மரியாதை கொடு. அடக்குமுறையில உன்னை அடக்கி ஆளலாம் நினைக்கிறவங்களுக்கு நீ சற்று திமிராகவே பதிலை கொடுக்கலாம் என் செல்லமே. ஏன்னா உன்னுடைய தன்மானம் தான் எனக்கு முக்கியம். நீ எல்லார் முன்னாலையும் பணிவா இருக்கணும், அதே நேரத்துல துணிவாகவும் இருக்கணும். இன்றைய உலகத்துல யாராவது ஏதாவது கேட்டவனே நீ கொடுத்துட்டீனா உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ திருப்பி கேட்டக்கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப உறுதியா விடாப்பிடியா இருப்பாங்க. நம்ம என்ன கொடுத்தாலும் அவங்க தான் திருப்பி தரவே மாட்டாங்களே, இனிமே அவங்க எது கேட்டாலும் கொடுக்க கூடாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு அவங்க ஏதாவது உன்னை கேட்கும் போது இல்லைன்னு சொல்லினா இந்த உலகத்திலே உன்னதான் கெட்டவன்னு எல்லார்கிட்டையும் போய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் ஆரம்பத்திலேயே நீ சரி செஞ்சிடணும். கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்குமே நல்லதே செஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் அதை செய்ய முடியாத சூழ்நிலையில நீ கெட்டவன்னு பெயர் வாங்காதே என் தங்கமே. உன் வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் ஏமாத்துனா என்ன, இந்த வராகி அம்மா உனக்காக நான் வழிகாட்டுறேன். ஏதாவது ஒரு வகையில நிச்சயமா உனக்கு உதவி செய்வேன். இனிமே ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்கும். சில நேரம் யாராவது எதையாவது சொல்லி உன்னை காயப்படுத்திடுறாங்க. ஆனா அதுக்காக நீ சோர்ந்து போகக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை பெருசா நினைக்காம முக்கியத்துவம் கொடுக்காம சோர்ந்து போகாம உன் வார்த்தைகளை கவனமாக பேச ஆரம்பி. கஷ்டத்தை கடந்து செல்வது கடினம்னு நீ நினைச்சினா எப்படிதான் அதை கடந்து போவ? ஒரு சில விஷயங்களை செய்ய நினைச்சாலே உனக்கு பயமும் தயக்கமும் கலக்கமும் கவலைகளும் வருது. அப்புறம் எப்படிதான் அதை செஞ்சு முடிக்கிறது? வாழ்க்கையில எல்லாருமே கஷ்டத்தை கடந்து வந்தவர்களாகவும் கஷ்டப்பட்டவர்களாகவும் தான் இருப்பாங்க. நீயும் எந்த சூழ்நிலையை நினைச்சு பயப்படாம கவலைப்படாம எல்லாத்தையும் தாண்டி முன்னேறி போய்கிட்டே இரு. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யற உனக்கு ஏன் நல்லது நடக்காது?
அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யாதவர்களே நல்லா இருக்கும்போது, நல்ல நிலைமையில இருக்கும்போது, நல்லதே நினைக்கிற உனக்காக நான் நிச்சயமா நல்லதை நடத்துவேன். இந்த உலகத்துல சுயநலவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க, துரோகிகளும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நல்லவர்கள் மிகவும் குறைவான அளவுல தான் இருக்காங்க. நீதான் யாரு நல்லவங்க, யாரு சுயநலவாதி, யாரு துரோகின்னு பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணுமேன்னு சொல்லவே. பணமா இருந்தாலும் சரி, குணமா இருந்தாலும் சரி, பாசமா இருந்தாலும் சரி, நேசமா இருந்தாலும் சரி, சொந்தம் பந்தம் மதிப்பு இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனா இப்போ உள்ள மனிதர்கள் எல்லாம் இந்த பாசம் நேசம் குணம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு பணம் மட்டும்தான் வாழ்க்கைக்கு பிரதானம்னு நினைச்சுதான் பல தப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாராவது பணம் உன்கிட்ட இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை குறைவா நினைச்சாலோ, அல்லது நீ பொறாமப்படுவான்னு உன்னை தப்பா பேசினாலோ, அல்லது உன்னை போட்டியா நினைச்சு மட்டமா பேசினாலோ, அவர்களை அவமானப்படுத்தும் போது அமைதியாக போயிடு. உன்னை அவமானப்படுத்தி சிரிச்சவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை தலை நிமிர்ந்து நான் வாழ வைப்பேன். அப்போது அவர்களே பயந்து ஓடி உன்னிடமே உன்னை தேடியே உனக்கான உதவியை கேட்டு அவர்கள் அடைக்கலம் ஆவார்கள் என்று சொல்லவே. எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, என் வாழ்க்கையை கை கொடுத்து உதவி செய்யுங்கன்னு உன்னிடமே வந்து உதவி கேட்கக்கூடிய சூழ்நிலையை உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமா நான் உருவாக்குவேன். நீ நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கை என்பது உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச பொக்கிஷம் போல. நீ கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட காத்திருக்கும் போது ஏதாவது ஒரு காலகட்டத்தை உனக்கான வெற்றி காலமாக நான் மாத்துவேன். நீ வச்சிருக்க நம்பிக்கை தான் உன் வாழ்வில் வெற்றியை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. நேர்மைங்கிறது உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நேர்மை தவறாதே என் செல்லமே. எல்லார்கிட்டையும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தனே, இப்போதெல்லாம் ரொம்ப பேச்சை குறைச்சிக்கிட்டு யாருக்கிட்டையும் பேசாம இருக்க. ஏன்னா வாழ்க்கை உனக்கு அவ்வளோ அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருச்சு. மொத்தத்துல வாழ்க்கையே ஒரு அதிசயம்தான். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டே இரு. நீ கத்துக்கிட்ட பாடங்கள் எல்லாமே ஒரு சூழ்நிலையில் உனக்கு உதவுமேன்னு சொல்லமே. இந்த வராகி அம்மாவின் மங்களகரமான குங்குமத்தை தொட்ட உன் வாழ்க்கையில எவ்வளவோ அனுபவங்களும் படிப்பினைகளையும் பெற்ற உன் வாழ்க்கையில நீ முன்னேறதுக்கும் நல்லா வாழ்றதுக்கும் ஒரு வாய்ப்பை தரப்போறேன். நல்ல எண்ணங்கள் உனக்குள்ள தோன்றும் போது அதை உடனே செயலாக மாற்றிவிடு. ஏன்னா சிந்தனைகளும் நல்ல செயல்களும் எப்போதாவது தான் உனக்கு மிக பெருசாக தோணுது. அதை உடனே செஞ்சிடணுமே தவிர அப்புறமா பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்காத. ஏன்னா காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. உன்னுடைய தெளிவான எண்ணங்கள் தான் நல்ல செயல்களை உருவாக்கும். பயந்து பயந்து தயங்கிக்கிட்டே இருந்தீனா தோல்வி உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். பயமோ தயக்கமோ எனக்கு இல்லைன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீ வேலை செய்ய ஆரம்பிச்சினா வெற்றி உன் காலடியில் விழுந்து கிடக்கும் என்று சொல்லமே. எல்லாருமே உன்கிட்ட கவனமா நல்லவங்க போல நடிச்சு பேசுறாங்கன்னு உனக்கு தெரிய வரும்போது அவர்கள் நடிப்பதையே நீ கவனிக்காதது போல நடிக்க கத்துக்கோ. ஏன்னா இது நல்லவங்க போல நடிக்கிற மனிதர்கள் நிறைஞ்ச உலகமா மாறிடுச்சு. எல்லாரும் நல்லவர்களா இல்லைனாலும் நான் தான் நல்லவன், நான் தான் நேர்மையானவன், நான் தான் எல்லாத்தையும் சரியா செய்யறவன்றது போல நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அவர்களுக்கு மத்தியில் நீயும் எதுவும் தெரியாதவன் போல கடந்து போயிடு. நீ எப்போ கீழே விழுவன்னு காத்துக்கிட்டு இருக்க கும்பலும், நீ எப்படி ஜெயிக்கிறன்னு பார்த்துருவேன்னு சொல்ற கும்பலும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உன்னை ஜெயிக்க விட்டுறக்கூடாது, உன்னை கீழே தள்ளி விடணுன்ற எதிர்பார்ப்போட காத்திருக்கும் அந்த கும்பல்களுக்கு நான் ஏமாற்றத்தை கொடுப்பேன். அதே நேரத்துல உன்னை சுத்தி இருக்கவங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்றத நீயும் புரிஞ்சு நடந்துக்கோ. சொந்தக்காரங்க நம்பி நம்பி ஏமாந்து போறதை விட உன் சொந்தக்காலை நீ நம்பினா உன் வாழ்க்கையில் வரலாறாக மாறும். அது சொந்தங்கிறது வெறும் வார்த்தைகள் தான். உனக்கான எல்லாத்தையும் நீயே தான் செஞ்சுக்கணுமேன்னு சொல்லவே. நீ நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, உன்னை சுத்தி இருக்கிறவங்க உன்னை நம்புறாங்கன்னா நீ எப்போதுமே அவர்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஆளாக இரு. என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு கவலை இல்லைன்ற அந்த தைரியமும் அந்த துணிவும் உனக்குள் இருக்கும்போது நிச்சயமா நீ சந்தோஷமா உன் வாழ்க்கையை வாழுவாய். ஆனா நீ நினைக்கிறது போல எதுவுமே வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குதே நினைச்சு வருத்தப்படாத. நடப்பது எதுவாக இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்ற அந்த எண்ணம் எப்போதுமே உனக்குள்ள இருக்கட்டும். நீ நல்ல நிலைமையில
எந்த கஷ்டமும் இல்லாத போது நல்லவனா வாழ்றது சாதனை கிடையாது. எல்லா கஷ்டமும் இருக்கும் போதும் மோசமான சூழ்நிலையிலுமே நீ நல்லவனாய் நடந்து கொள்வதுதான் சாதனை. ஏன்னா கஷ்டமும் பிரச்சனையும் வறுமையும் துக்கமும் துயரமும் இருக்கும் போதும் நான் நேர்மையா நியாயமா நல்லவனா இருப்பேன்னு நினைச்சினா அதுதான் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அதிசயம். நிச்சயமா உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில எல்லா அற்புதங்களையும் நான் நிகழ்த்துவேன். இன்றைய நாள் உனக்கான நாள். இந்த நாள் முடியும் போது உன் கஷ்டங்களும் சேர்ந்தே முடியும்.